வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே இப்படி ஒன்று பார்க்கணும்னு ஆயிடுச்சே. வேலு, என்ன இறந்து போனவரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, அவர் துடிச்சது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. எவ்வளவு போராடியும் அவரை காப்பாற்ற முடியாம போயிருச்சு. பாவங்க அந்த குடும்பம். அவங்க கதறின கதறல என்னால மறக்கவே முடியலங்க, கண்ணுக்குள்ளேயே இருக்கு. வேலு, நீங்க ரொம்ப இலகுன மனசு உள்ளவர். அதனாலதான் உங்களால இந்த இழப்பெல்லாம் தாங்கிக்க முடியல. அவரை காப்பாத்துறதுக்கு உங்களால டாக்டர்ஸால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணிட்டீங்க. அதுக்கு மேல எல்லாமே ஆண்டவன் கையில தான் இருக்கு. பிறக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாள் போய் தானே ஆகணும். நாம பிறக்கும் போதே எப்ப போய் சேரணும்னு எழுதியிருக்கோம். என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அது மட்டும் யாராலுமே மாத்த முடியாது. அததான் விதின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது உண்மைதாங்க. நம்மளால காப்பாத்துறதுக்கு முயற்சி தான் பண்ண முடியும். அதுக்கு மேல நம்ம கையில எதுவும் இல்லை. ஆனா இப்படி திடீர்னு ஒரு மரணத்தை பார்த்ததுல மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இன்னைக்குதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு முதல் நாள். இனி இந்த மாதிரி நிறைய கேஸ் வரும். ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். அப்போ நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். இப்பதாங்க எனக்கு புரியுது. நான் ஸ்ட்ராங்கா இருந்து என் வேலையில முழுசா கவனம் செலுத்தி என்னால முடிஞ்ச உதவிகளை செய்றேன். இந்த தொழில் அவ்வளவு புனிதமானது. இயற்கையா நடக்கிற எதையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். மத்த எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர் பிடிக்கலன்னா சொல்லுங்க, நம்ம வேற ஏதாவது வேலை பார்த்துக்கலாம். இல்லைங்க, நான் இங்கேயே வேலை பார்க்குறேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல தெரியல. ஆனா ஒரு உயிரை காப்பாத்துறதுன்றது இங்க தாங்க. நான் என்னை மனசளவுல தயார்படுத்திக்கிறதுக்கும் இந்த வேலை உதவியா இருக்குங்க. இந்த தெளிவு இருந்தா போதும் வேலு. இனி எனக்கு உங்களை பத்தின கவலையே இல்ல. நீங்க தைரியமா வேலையை செய்யுங்க. நான் படிச்ச ஒரு வேலையை சேர்ந்ததும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் மட்டும் நீங்க இங்க இருங்க போதும். ஆமாங்க, எனக்கு வேலையில எந்த சுமையும் கிடையாதுங்க. இனி நான் கலங்க மாட்டேன். நீங்க என்னை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்துங்க, அது போதும். கண்டிப்பா வேலு, உங்க ஆசையை நான் நிறைவேற்றுவேன். சரிங்க. இன்னொன்னு சொல்லணும், நீங்க ஜாக்கிரதையா வேலை செய்யுங்க. புது இடம், புது மனுஷங்க. நீங்க இது வரைக்கும் பழகாத இடம். உங்க கோவம் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. யாரு என்ன சொன்னாலும் நீங்க அவங்க கிட்ட கவனமா பேசுங்க, சரியா? ஆல் தி பெஸ்ட் வேலு. சரிங்க மேடம், ரொம்ப நன்றி. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க அப்படியே வினோத் கிட்டயும் சொல்லிருங்க. நான் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். சரிங்க, நான் சொல்லிடுறேன். நாளைக்கே போய் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிடலாங்க. இங்க பாருங்க, நடந்தெல்லாம் போகாதீங்க, ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சு போங்க. சரி. சரியா? பாய். போங்க.